மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மீன ராசிக்கு சொல்லும் போதே எனக்கு மனதில் ஒரு தெளிவு தெம்பு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான். ஏன்னு கேட்குறீங்கன்னா, 7.5 சனி இல்லையா, படாத பாடுபட்டு கொண்டிருக்குது மீனம். இருந்தாலும் கடந்து வந்துடும். ஏன்னா குருவும் சனியும் சமமான கிரகங்கள்னு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ நிறைய உங்களை காத்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரத்தில் உங்களுக்கு அருமையான பூர்வ புண்ணியத்துக்கு நிறைய கொடுத்துட்டோம்மா. நம்பி பணம் கொடுத்து பண இழப்பு, புரட்டாதி கடன் பிரச்சனை, அதே போல் ரேவதி உறவுகள் சார்ந்த பிரச்சனை, என்னை நம்பி ஏமாத்திட்டு போயிடுச்சு ரிலேஷன்ஷிப்பு, நான் இன்னைக்கு தனிமரமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த டி ராஜேந்தர் படத்தில் வருவார்ல, அந்த ஒரு அவர் பாட்டு எல்லாமே ரொம்ப டிஆர்னாலே ஒரு சோககீதம் பாட்டாக வரும். அந்த மாதிரி சோககீதம் பாடின என்னுடைய மீனத்திற்கு அருமையாக கனிவாக நல்ல ஒரு பலன்களை நச்சுன்னு நிறைய பலன்கள் இது வரைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் தவிடு பொடியாகுது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நிறைய முதலீடு போட்டேன், எடுக்க முடியல. ஏன்னா சனி ஸ்டார்டிங்கில் டிரான்சிட் ஆனார் பார்த்தீங்களா, அந்த மேலெல்லாம் யாருன்னா அவசரமாக எதனா போட்டுக்கிட்டு ஏமாந்துருந்தீங்க, இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்துருவாரு. தொழிலில் தேவையில்லாமல் மொட்டைக்கடத்தாசி போட்டு உங்களை டீக்ரேட் பண்ணியிருக்கிறது, அப்படி இல்லை ஒரு தொழிலில் ஒரு கடன் பிரச்சனை மாட்டிருக்கிறது, தொழில் செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரிகளால் ஒரு வழக்கு வம்பு தும்பு இந்த மாதிரி ஒரு இணக்கில்லாத சூழ்நிலை போனால் கூட அதையெல்லாம் தீர்த்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரவிருக்கிறார் அப்படின்னு சில ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவது. நீண்ட தூர ஆன்மீக பயணம் இது வரைக்கும் விரயமாகவே ஆகிட்டு இருந்தது, கடனாகவே ஆகிட்டு இருந்ததுலாம் அந்த கடன்களை அடைக்கக்கூடியது. நல்ல தன வருவாய், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை நடைபெறுது. செய்ய முடியாத தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியாக நடந்து உங்களுக்கு தெளிவாக பயணிக்க வைத்து புது தெம்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா பதிவு அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறவங்களுக்கு இது குரு வக்ர பயிற்சி பலன்கள். ஏன்னா குரு நம்மளுக்கு பயிற்சி ஆனார், அதிசாரத்தில் பயிற்சியாகி இப்போ வக்ரத்தோடு அவர் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசம்பர் ஒரு 5 தேதியில் அவர் நமக்கு மிதுனத்திற்கும் சென்றிடுவார். இந்த அதிசாரம் என்பது மிக வேகமாக வந்துடுவார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் நடக்காத பலன்களை கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா அவர் பூரண சுபர் அல்லவா. அவர் இருக்கக்கூடியது அவருக்கு பிடித்தமான வீடான கடகத்தில் இருந்து அவர் உச்சத்திலேயே வேற அடைய போகிறார். அதனால் நம்ம இந்த ராசிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலன்கள், இதனால் அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் ஒரு செல்வ வளமையை யார் பெறப்போகிறீங்க, இல்லை யாரெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் உட்கார்ந்தாலுமே ஒரு சாதகமில்லாத இடத்தில் உட்கார்ந்தாலும் கூடமே அவருடைய பார்வை நன்மை செய்யும். அதனால் எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிடலாம். அது என்ன என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க. மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மீன ராசிக்கு சொல்லும் போதே எனக்கு மனதில் ஒரு தெளிவு தெம்பு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான். ஏன்னு கேட்குறீங்கன்னா, 7.5 சனி இல்லையா, படாத பாடுபட்டு கொண்டிருக்குது மீனம். இருந்தாலும் கடந்து வந்துடும். ஏன்னா குருவும் சனியும் சமமான கிரகங்கள்னு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ நிறைய உங்களை காத்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரத்தில் உங்களுக்கு அருமையான பூர்வ புண்ணியத்துக்கு அமர்ந்துட்டார். கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத மீனத்திற்கு இப்போ காட்டப்போகுது. இதில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். நம்பி மோசம் போனவங்க நாங்கள், ஏன்னா நிறைய கொடுத்துட்டோம்மா. நம்பி பணம் கொடுத்து பண இழப்பு, புரட்டாதி கடன் பிரச்சனை, அதே போல் ரேவதி உறவுகள் சார்ந்த பிரச்சனை, என்னை நம்பி ஏமாத்திட்டு போயிடுச்சு ரிலேஷன்ஷிப்பு, நான் இன்னைக்கு தனிமரமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த டி ராஜேந்தர் படத்தில் வருவார்ல, அந்த ஒரு அவர் பாட்டு எல்லாமே ரொம்ப டிஆர்னாலே ஒரு சோககீதம் பாட்டாக வரும். அந்த மாதிரி சோககீதம் பாடின என்னுடைய மீனத்திற்கு அருமையாக கனிவாக நல்ல ஒரு பலன்களை நச்சுன்னு நிறைய பலன்களை தரப்போகிறார். நச்சுன்னு 4 பலன்கள் இல்லை, உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாகவே தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக எங்களுக்கு நம்பலாமா அப்படின்னு கிளியெலாம் பார்த்துக்கிட்டீங்க, கிளியெலாம் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அள்ளியே கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். 5 பூர்வ புண்ணியம் உச்சமாகி சனியை பார்ப்பார்.
ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் பையனை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன், என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கே நீ டிஸ்டர்ப் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்வை ஒன்று போட்டுறாரு. அதனால இது வரைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் தவிடுபொடியாகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலில் நிறைய முதலீடு போட்டேன், எடுக்க முடியல. ஏன்னா சனி ஸ்டார்டிங்கில் டிரான்சிட் ஆனார் பார்த்தீங்களா, அந்த மேலெல்லாம் யாருன்னா அவசரமாக எதனா போட்டுக்கிட்டு ஏமாந்துருந்தீங்க, இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுத்துருவாரு. தொழிலில் வந்து தேவையில்லாமல் மொட்டை கடுதாசி போட்டு உங்களை டீக்ரேட் பண்ணியிருக்கிறது, அப்படி இல்லை ஒரு தொழிலில் வந்து ஒரு கடன் பிரச்சனை மாட்டிருக்கிறது, தொழில் செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரிகளால் ஒரு வழக்கு வம்பு தும்பு இந்த மாதிரி ஒரு இணக்கில்லாத சூழ்நிலை போனால் கூட அதையெல்லாம் தீர்த்து உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்களை வந்து தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நீண்ட காலமாக உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைய நினச்சி நடக்காமல் இருந்தது இல்லையா, அதையெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாரு. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனு, ஒரு நியமன பதவி, கௌரவ பதவி, வெளிநாட்டு வேலை, தந்தை வழி உறவுகளுடன் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செயல்களை கொடுப்பது, நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம் அனுபவித்திருந்தீங்களா, அதையெல்லாம் நீக்கி எப்படி போகலாம், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கிறதுக்கு எதுவுமே ஒரு நல்லது நடக்கலாம் கூட எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஆரம்ப புள்ளியை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்தக்கான ஒரு வித்துறதுக்கு தான் இப்போ வந்து 5இல் வந்து அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய தரத்திலிருந்து நீங்கள் ஒரு படி மேலே வருவது, உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் ஒரு படி மேலே வருவது, உங்களுடைய பூர்வ புண்ணியம், இந்த பிறவியில் செஞ்ச புண்ணியம், உங்கள் முன்னோர் புண்ணியம், முன்னோரே நீங்கள் தான் 3-4 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா அதில் செஞ்ச பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த காலகட்டம் நம்ம பிறக்கிறோம். நம்ம செய்த புண்ணியம் பாவத்திற்கு ஏற்றால் தான் அடுத்தடுத்து நம்ம ஜென்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மீனத்திற்கு தொழிலில் இருந்த அனைத்து விதமான தடைகளை தவிடுபடியாக்கி நல்ல பதவி உயர்வு, நல்ல பண வருவாய், நல்ல கடன் பிரச்சனை தீர்ப்பது, உடல் நல ஆரோக்கியம் உண்டாக்கி கொடுப்பது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாமல் சாப்பிட்டாலும் அந்த மருந்து வந்து எனக்கு ஏற்றுக்க மாட்டேதுன்னுக்கலாம். இப்போ ஏற்று அந்த மருந்து வந்து உடம்பு சப்போர்ட் பண்ணி, இப்போ நிறைய நம்ம இப்போ நோய் கண்டுபிடிச்சி அதுக்கு மருந்து சாப்பிட்டாலும் அந்த உடம்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த கொரோனா வந்த பீரியடை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதை ஒரு சிலருக்கு ஏற்றுக்குச்சு உயிரோட வந்துட்டாங்க, ஒரு சிலருக்கு ஏற்றுக்கல, முக்கியமான பெரிய இந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாமே கூட போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து ஒத்துழைத்து அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல பரிபூர்ண வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும், அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு புகுந்த வீட்டோட மாமியார் நாத்தனார் பிரச்சனை தீந்துடும், உடன் பிறந்தவர்களோட இருந்த பிரச்சனை தீந்துடும், உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்களாம் இப்போ வந்து உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் நேர்முக மறைமுக எதிரி, வீட்லையா வெளியே அக்கா பக்கமா எல்லாத்தையுமே வந்து இனம் கண்டு அதற்கேற்றாற் போல் பக்குவமாக லாபமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை ஏற்படுத்துகிறோம். மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு, இது வரைக்கும் மைண்ட்லேயே நிற்கலாமா, மனப்பாடம் ஆகலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த சப்ஜெக்டை நான் எப்படி பண்ண போகிறேன், இப்போ +2 போர்டு எக்ஸாம் எழுதுனாங்கன்னா மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இதை நான் எப்படி பண்ண போகிறேன் செய்யல, நீட் கோச்சிங் போகிறேன், மண்டையில் சுத்தமாக ஏறலை, என் பிள்ளைய நான் எப்படி தான் படித்து வருவானான்னு கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கெல்லாம் பையன் கவலைப்படாதம்மா, எல்லா மார்க்கும் எடுத்துகிட்டு வந்துடுவேன், கவர்மெண்ட் கோட்டாக்கு காசு மட்டும் எடுத்து வை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை புது தெம்பாவே பிள்ளைங்க ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான வழி. அதே போல் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவது, நீண்ட தூர ஆன்மீக பயணம், இது வரைக்கும் வந்து விரயமாகவே ஆகிட்டு இருந்தது, கடனாகவே ஆகிட்டு இருந்ததுலாம் அந்த கடன்களை அடைக்கக்கூடியது, நல்ல தன வருவாய், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை நடைபெறுது, செய்ய முடியாத தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியாக நடந்து உங்களுக்கு தெளிவாக பயணிக்க வைத்து புது தெம்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீடு நல்ல மாற்றம், இல்லை ஒரு புது வீடு, ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறது ஒரு லோனில், இல்லை ஒரு பிளாட் வாங்குறது, அதே போல் வண்டி வீடு வாகன சேர்க்கை அதெல்லாம் வந்து பழுது இருந்தால் ரெனோவேட் பண்ணிக்கொள்வது, பெண்களுக்கு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், மருத்துவம், எதற்கு மருத்துவம் பார்த்தாலும் அந்த மருத்துவம் வந்து இப்போ உங்களுக்கு கை கொடுப்பது. ஏன்னா குருவின் சாரத்திலேயே தான் பயணிக்க போகிறார். அடுத்து வரக்கூடிய டிரான்சிட் உங்களை வாழ வைக்க போகுது. இப்போ 1-10 ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ கர்மாவை, ரொட்டீன் வேலையை நீங்கள் சிறப்பாக உங்கள் டே டு டே லைஃப்பில் சிறப்பாக செய்யும்பொழுது உங்களுக்கான 10ஆம் இடம் உங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு பிள்ளையையும் கொடுக்க போகுது. இல்லை நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்குரிய கடமையை சிறப்பாக செய்வீங்களா, அதற்கான ஒரு பொருளாதார நிலையை கொடுக்க போகுது. இப்படின்னு அனைத்து விதமான பலன்களை அம்சமாக செய்வதற்கு இந்த அதிசாரத்தில் வந்த குரு உங்களுக்கு கொடுத்து வக்ரமாகி உங்களுக்கு இன்னும் அதை ஸ்ட்ராங் ஆக்கி உங்களுக்கு சிறப்பாக செய்ய போகிறார். அதை அப்படியே டிரான்சிட் மிதனத்துக்கு போகும்போது எல்லாத்துலேயுமே அப்படியே கொஞ்சம் அவேராக இருந்து இப்போ போட்ட பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுக்கல,
அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இந்த ஆக்சுவல் டிரான்சிட் வரும்போது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து விதையை போட்டிங்கன்னா இது மெல்ல 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 உள்ளே இருந்து அப்போ வந்து உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு ரொம்ப சரியான தருணமாக இருக்கும். அதை மீன ராசி அனைத்திலும் செயலை வந்து சிறப்பாக போட வேண்டியது, உழைக்க வேண்டியது, விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தர வேண்டியது. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா பிள்ளையார்பட்டி ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. பிள்ளையார்பட்டி போய் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட்டு வருவதும், அதே போல் திருநள்ளாறு நேரம் கிடைக்கிறவங்க ஒரு முறை போயிட்டு வருவதும், அதே போல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களை சனிக்கிழமை தோறும் வழிபடணும். இந்த பிள்ளையார்பட்டியும் திருநள்ளாறும் நேரம் கிடைக்கும்போது போக வேண்டியது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ எப்போ நேரம் கிடைக்குதோ போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு சிவனை வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை தரும். பிரதோஷ வழிபாடை தவற விட்டுறாதீங்க. சிவபெருமானம் டெய்லியும் கேளுங்க, கோளறுப்பதிகம் கேளுங்க. இதுதான் உங்களுக்கான ரெமெடி. இதை கண்ணியமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 7 சனியை அடித்து தூளாக்கி அட்டகாசமான வெற்றியை மீனராசி அருமையாக பெற்று வெற்றி கொடி நாட்டும். மீனராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான குரு வக்ர பலன்களை வந்து பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதலான தகவல்கள் தேவை, ஒரு திருமண விஷயமா, இல்லை ஒரு தொழில் விஷயமா, இல்லை வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இந்த குரு வக்ரம் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகளுக்காக சப்போர்ட் பண்ணுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நம்ம தெளிவாக இன்னும் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.